வாங்க. சரி. உங்களுக்கு நான் மரண தண்டனை கொடுத்துட்டேன். சரி. இருந்தாலும் மனசு கொஞ்சம் உறுத்து. அதுக்கு என்னப்ப? இதுக்கு ஒரு முடிவு வச்சுக்கிறோம். நம்ம செஞ்ச தப்பா ரைட்டான்னு சரியா முடிவு பண்ணலைன்னா சரி சாமி வெறுப்புல விடுவோம். இப்போ ஐயனார் கோயிலில் கொண்டு சீட்டு எழுதி போடுறோம். போடுவோம் வாங்க. பொறுங்க, அவசரப்படாது. பொங்கச்சோருக்கு கரும்பு தொட்டிலாம் கட்டி முடிச்சுட்டா பொங்கச்சோறு வைப்ப. சரி. அதுக்குள்ள லைன்ல போய் நிற்காம இங்கிருந்தே சீட்டு எழுதுறோம். ஐயனாரை கும்பிட்டு. சரி. ஒரு சீட்ல மரணம்னு எழுதுவேன். எழுதிட்டு போ. இன்னொரு சீட்ல விடுதலை எழுதுவேன். வரட்ட விடுதலை எனக்கு வரும்போது பார்ப்போம். மரணம்னு வந்தா உங்களை போடுறது உறுதி. முடிஞ்சா பாரு. விடுதலை இருந்தா விட்டுருவோம். விடுதலை ஆயிடுறேன். ஆமா போங்க. தர ஓலை எடுத்துட்டியா? எடுத்துட்டேங்க. கோல் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். நான் சொல்றபடி எழுது. எழுதவா? ஊனா சிவமயம், உடப்பம்பட்டி பெருமாள் ராஜ். ஏய், வந்தாலும் வரல, பத்திரமா எழுத போற. அப்புறம் என்ன? நான் சொல்றத மட்டும் எழுது. சரி. நான் சொல்றத மட்டும் எழுது. சொல்லுங்க. யார சொல்ற? யார சொல்ற? நல்லா இருக்கே. டேய் டேய், பேப்பர் பத்தாதோ? உன்னத்தாண்டா. உன்னத்தாண்டா. இது எப்படி எழுதுறது உஷுன்னு? இதெல்லாமா உன்னை எழுத சொன்னாங்க? இதெல்லாமா உன்னை எழுத சொன்னாங்க? என்னங்க? என்ன நான் சொல்லவே இல்லை, இதெல்லாம் அடிச்சிரு. சரி சரி. இன்னும் நான் சொல்லவே இல்லை. என்னால முடியலடா, ஏற்கனவே அரவுசரா நிக்கிறேன். நான் ஆரம்பிக்கல. அடிச்சிட்டு அதெல்லாம் அடிச்சு. மரணம் மரணம் மாசு மரணம். பாட்டெல்லாம் ஒன்றும் பாடி போடுங்க. சரி சரி சரி. சும்மா மடிச்சிட்டியா? இன்னொரு சீட் எடு. இன்னொரு சீட் எடுத்துட்டேன். அதுல என்ன எழுதுவேன்? இதுல மரணம், அதுல வந்து விடுதலை. அதுலயும் மரணம்னு எழுது. ஏங்க எந்த சீட் எடுத்தாலும் போய் சேர்ந்துருவாரு. இன்னைக்கு தாங்க நீங்க போட போறியா? அப்பாடா, உன் வாயில நல்ல வார்த்தை சொன்னேன். இப்போ என்ன பண்ணணும்? இதுல வந்து மரணம், இதுலயும் மரணம். ஆமா. சரி எழுதிட்டியா? இருங்க, எழுதல. ஏன்? பேனாவில் மையே காணும். ஒரு தடவை பக்கமா எழுதுச்சு. ஆமா, உங்க பேனா அதை கேட்கவே வேணாம். உன்னை நான் கேட்க சொன்னா? சரி சரி எழுதிட்டேன். மையே இல்லாம ரத்தத்தால் எழுதுற பேனா. சரி சரி சரி. மடிச்சிட்டேன். இப்போ சாமியார் குட்டியா? சாமி வாங்க. அதெல்லாம் தெரியும், அந்த வசனம்லாம் வேண்டாம். வாங்க வந்து நில்லுங்க. சரி. டேய் துரை, சேர் எடுத்து போடு. அந்த நான் போடுறதுக்குள்ள நீ போட்டுருவ போல இருக்கு. இப்படி போடாதடா, எடுத்து அந்த சாமியார் மண்டையில போடு. இங்க போடுறா. அப்படி அப்படி போடு. உங்க குலசாமி என்ன? என் குலசாமி பெருமாள். உங்க பேரை கேட்கல, உங்க குலசாமி பேரு? பேரும் பெருமாள், குலசாமி பேரும் பெருமாள். ரெண்டு சீட்டும் அப்படிதான். சரி. உன் குலசாமி என்ன? என் குல இருதவா தைரியமா நம்ம குலசாமி. என் குலசாமி. ஐயோ, விடக்கூடாது. எங்கடா விடுறது? சொல்லுங்க நம்ம சாமி பேரை. பொந்து கருப்பே. பொந்து கருப்பேன்னா பொந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என் கருப்பே இருப்பேன். இப்போ இங்க இருக்கியா? 2 வருஷமா ரெஸ்ட்லாம் கிடக்கேன். சீட் எங்க? இந்த இருக்கு. சாமியை கும்பிட்டு சீட்டு இந்த போட்டேன். தெய்வமே ஐயனாரப்பா. ஏய் ஏய், ஆச்சாரம் தவிர கூடாது. டேய் இங்க வா. இங்க போடாதடா, எடுத்துக்கொண்டு கமிதியில போட்டா. டேய் ஏண்டா? என்னங்க? சேர் மேல போடுறா. சேர மேல போடணும் சொல்ல முடியாது. என்னை கொல்லாம விட மாட்டியாடா நீ? நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுறியா? ஏய், சீட்டை சேருக்கு மேல போடு. சேருக்கு மேல ஓடுவியா கீழே ஒட்டி போடுற? ஐயோ, கொட்டகை மேல எரிஞ்சிடுறா. கூறு கட்டவனே, இதுக்கு மேல எடுத்து வை. இது மேல வை. இது வைக்கணுமா? அப்படி சொல்ல தெரியுதா? ஐயோ ஐயோ சொல்ல தெரியல. ஐயோ ஐயோ. அப்பா என்ன அந்த ப்ளூ சட்டை போட்டு போய் வாயா. நீ வாயா, உன்னத்தை வா, ஒரு சீட் எடு வா. கண்ணதே இல்லை, நீ என்ன சட்டுன்னு அந்த போய் சும்மா வாடா, பயப்படாத வா. சும்மா
அம்மா வாடா. எதுக்கு? வா, ஒரு சீட் எடு, ஆளை காலி பண்ணுவான். கூச்சப்படாத, ஒடியா ஒடியா. சாமி ஐயனார் கும்பிட்டு வா மேல. சரன்னு வாடா. கொலை பண்ணிருவியாடா? சாமி கும்பிட்டு நல்ல சீட்டா இருக்கு. சிங்க குட்டி இல்ல, சிங்க குட்டி. தம்பி ஐயனாரை கும்பிட்டு திரும்பா. அங்கிட்டு திரும்ப. ஐயனாரை கும்பிட்டு சாமி ஐயனாரே ஐயனாரே போட்டுறணும். இன்னைக்கு சாமியார விடுதலை பண்ணணும். பேர் என்னடா தம்பி? பிரதீஷ். சதீஷ். பிரதீஷ். பிரதீஷா? பிரதீஷ். அருமையான பேர். யார் வச்சா? சரி சரி. சாமி அங்க ஐயனாரே சொல்லு. ஐயனாரே ஐயனாரே சாமியை போடணும். சாமியை போடணும். ஒரே போடுதேன். ஒரே போடுதேன். தலை தனியா, ஏட்டா தலை தனியா, முண்டை தனியா. உண்டை தனியா. டேய், என்னை கொல்றதுக்கு இவ்வளவு சந்தோஷமான உனக்கு யார் விட்டு பிள்ளைடா நீ? படிக்கிறியாடா? ஆ எத்தனை படிக்கிற? 5th போக போறேன். 5வது போறேன். உங்களுக்கெல்லாம் ஏழாவதா? 5வது 5வது போறேன். அஞ்சாவதா? எத்தனை வருஷமா படிக்கிற? நான் எத்தனை வருஷம் படிச்சேன்னு எனக்கு தெரியல. என்ன கேக்குறியா? சரி, இந்த சீட் எடுக்கிறியா? சீட்டை ஒன்று எடு. ஐயனாரே ஒன்று கும்பிட்டு எடு. சாமிகிட்ட கொடு. அப்பா இப்ப இவங்க எழுதும் போதே உன்ட்ட அடையாளம் சொல்லி இதுல மரண சீட்டு இருக்கேன், அதை எடுத்து கொடுத்து சாமியை கொல்றான்னு சொல்லி கொடுத்தாங்களா? சொன்னமா? டேய் தம்பி, நீ சொல்றிய சாமியை போடணுங்கிறேன்டா. இதுல மரண சீட்டு நீ எழுதி நீ என்னைய கொலை பண்ண பாக்குற. அப்படி சொல்லல. தம்பி நீ போய் உட்காரு. ஐயோ சரி, உங்களுக்கு சீட்டை நீங்களே எடுத்துக்கிறீங்க. எதுக்கு நான் அவளை சோதனை பண்ணேன்? அந்த பையனுக்கு நீ சொல்லி கொடுத்துருக்க, இதுல வந்து அடையாளம் வச்சிருக்க. சரி, நீங்களே எடுக்கியா? சரி, நான் எடுத்த சீட்டிலே ஒருவேளை விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா தானே? அந்த ஐயனார் அப்படி எழுதியிருந்தா தானே? என்னடா அதிர்ச்சி கொடுக்குறீங்க? வேணாம், அந்த பையன் எடுத்த சீட்டு நல்ல சீட்டு. இந்த சீட்டிலே மரணம் என்று எழுதியிருந்தால் கன்ஃபார்ம். என்ன எழுதுனவனுக்கு தெரியாது. தெய்வம் ஐயனார். என்னைய கொன்றுங்க, அதுல உங்களை விடுதலை ஆக்குறேன். ஒருவேளை விடுதலைங்கிற நான் சீட்டை எடுத்திருந்தா அதுல அப்படி விட்டுருவாமா? ஐயனார் விட்டுருவாரான்னு கேட்கிறேன். இதுல மரணம் இருக்கேன், உங்க 2 பேரையும் காலி பண்றேன். தாராளமா போடுங்க. நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க. இங்க அங்க இருக்கேன். சரி, படிக்கவா? ஐயனாரே பெருமாளே, என்னை காப்பாத்துறா சாமி. எப்படி காப்பாத்துவாரு? என்னங்க வாயில விட்டு சோத்துக்கு செத்தால கூட்டியாந்துக்கல் பெரிய எம்சன். ஏயா கதையை தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி சீட்டை பிடிச்சி யாரா தும்பாங்களா? எப்படி இந்த தண்ணி வேற குடிச்சுட்டாப்ல. வா, இந்த தீர்ப்பை நான் ஒத்தி வைக்கிறேன். எதுக்கு போடுறோம்னு வர நீ சொல்லியிருக்கிய. எப்படி போடுறது? அந்த சீட்டை நான் எடுத்து தர்றேன். இந்த மாசம் சம்பளம் சேர்த்து தரணும். நீ ஆபரேஷனா படிச்சிருக்க? தொக்கு எடுக்கிற ஆளு தொக்கு. நீ தொக்கு எடுப்படி. வா, குழால ஊதி எடுத்துருவியா? எடுத்துருவேன் கண்டிப்பா. அந்த சீட்டு அப்படியே முழுசா வரும் பாருங்க. அரைக்குடம் தண்ணியை விட்டு வாயில் விட்டு ஆடுறா. இன்னும் எப்படி அந்த சீட் எடுக்கிறது? டேய், அடிக்குடலுக்கு போனாலும் உறிஞ்சி எடுத்துருவேன் ஆளு. சிங்கமே வாடி, நீ எப்படி எடுக்கிறன்னு பாக்குறேன். சீட்டை நீ எப்படி தொண்டைக்குள்ள குழாய விட்டாத்தானே எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறா. எப்படா சீட்டை எடுக்க போறேன் அப்படி முடிஞ்சா ஐடியா. நீ எடுக்கிறேன் பாருங்க. எடு. ஐயனாரப்பா வந்துரு தானா வல்லேன்னா குச்சியை விட்டு குத்துறா. முகரக்கட்டை இந்தியாவிலே குண்டிக்கு உடுக்கடிச்சு பேய் ஓட்டின ஒரே ஆள் நீதான்டா. மோகினி பேய் ரத்த காட்டேரி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன குண்டி பேயாடா? இது காலையில தான் கந்தலாம் வர மாட்டாது. எப்பறம் எடுத்து படிக்கிறது? இப்ப நம்ம எப்படிதான் தீர்ப்பு சொல்றது? அதனாலதான் நான் தீர்ப்பை ஒத்தி வைக்கிறேன். தீர்ப்பை நான் சொல்றேன். ஒரு சீட் இருக்கு, ஒரு சீட்டை வச்சு தீர்ப்பு சொல்றேன். நான் தின்ன சீட்ல விடுதலை என்று எழுதியிருந்தால் கீழே இருக்க சீட்ல மரணம் இருக்கேன். ஒருவேளை நான் மரணம்ங்கிற சீட்டை தின்றிருந்தா கீழே சீட்ல விடுதலைன்னு இருக்கேன். என்னங்க அப்படி பண்ணிவிட்டியா? போங்க, அந்த வேலையே எனக்கு வேணாம். அப்புறம் என்னங்க, எத்தனை சீட்டு எழுதுனா? 2 சீட்டு எழுதணுமா? ஆளுக்கு ஒன்றா தின்னுட்டியில. இப்போ எனக்கு
ம் இந்தா ஐ முகர கடையை பாரு. ஏண்டா நான் பேப்பர் ரோஸ்டா பிரியப்படுத்திட்டு இருக்கேன். ஏன் நீங்க பாய இருந்தாலும் என்ன சொன்னா அப்படி கேட்டியா? என்ன கீழே ஒரு சீட்டு தான் இருக்கு. ம் நான் தின்ன சீட்டு விடுதலையாக இருந்தால் இதில் மரணம் என்று இருக்கும்னு இருந்தால் ஆ, கன்ஃபார்ம்டா அதில் மரணம் தான் இருக்கு. ஆமா நம்மளை போடுறதுக்கு இருந்தாலும் ஐடியா பண்ணிட்டாப்ல. நல்ல வேலைக்கு அதனால தான் அதை நான் திண்டு தீர்ப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஆக்கிட்டேன். அடாடாடாடா. ஆமா நீங்க எப்பத்தான் போடுவிய? அதை ஏன் கேட்குற? எவனோ தகுடு வச்சுட்டாங்க இவ்வளோ தூரம். தகடை எடுக்க முடியாது யாராலையும்.